குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சங்கரையா, நல்லக்கண்ணு, கி. வீரமணி ஆகியோரை தொடர்ந்து குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு என்பது தற்போது வெளியாக இருக்கின்றது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, விவரங்கள். தகைசால் தமிழர் விருதிற்கு திரு குமரி அனந்தன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இந்த தகைசால் தமிழர் என்ற விருதை உருவாக்கப்பட்டது. இந்த விருதிற்கான விருதாளர்களை தேர்வு செய்திட ஒரு குழுவை அமைத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2021ஆம் ஆண்டு ஆணையிட்டிருந்தார். இந்த விருதினை கடந்த 3 ஆண்டுகளில் திரு சங்கரையா, திரு ஆர். நல்லக்கண்ணு மற்றும் கி. வீரமணி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்விருதிற்கான நடப்பு ஆண்டு விருதாளரை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காந்தி போரம் அமைப்பின் தலைவரும் இலக்கிய செல்வருமாக இலக்கிய கடலாகவும் பல்வேறு பன்னாட்டு செம்மலாகவும் விளங்கிய குமரி அனந்தன் அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் வகையில் இவ்வாண்டு தகைசால் தமிழர் விருது அவரது பெயர் பரிசீலிக்கப்பட்டு அவருக்கு இந்த விருதை இந்த ஆண்டு வழங்குவதற்கான முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட குமரி அனந்தன் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழையும் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.